ஓம் நமோ வெங்கடேஷாய். டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின 2 புது அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேத்தோட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கு. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய பர்சனல் தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்க்கு அடுத்து அப்டேட்ஸ் பார்க்கலாம். நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆகஸ்ட் 24 வர திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு அக்காமடேஷனோட ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் நவம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்க்கு உண்டான புக்கிங் ஆகஸ்ட் 26 காலையில் 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் வாலண்டரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வரலட்சுமி விரத டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நேற்று என் ஃப்ரெண்டு டைரெக்டாக அட்டன் பண்ணாங்க. திருச்சானூர் மூலவர் தாயாருக்கு அந்த மடிப்போடு இருக்கிற தங்க புடவை சாத்தியிருந்தாங்களாம். அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நாளையிலேருந்து 3 நாட்களுக்கு பவித்ரோற்சவம் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஹாப்பி சேவா. அதற்குண்டான அங்கூர் அர்ப்பணம் இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்தில் பூஜைகள் செய்து விஸ்வக்ஷேனர் மாட வீதி உலா வருவார். நாளையிலேருந்து 3 நாட்களுக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதில் கல்யாணோத்சவம் நாளையிலேருந்து 4 நாட்களுக்கு இருக்காது, கேன்சல்டு. ஸோ அதற்குண்டான ஆஃப்லைனில் கல்யாணோத்சவம் கொடுக்குறாங்களே லக்கி டிப்பில், அந்த டிக்கெட்டும் கப்பல் கல்யாணோத்சவம் இருக்கும்ல அதுவும் கூட இருக்காது. அந்த புக்கிங் இன்னையிலேருந்து 4 நாளைக்கு இருக்காது. ஏன்னா நாள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது நோட் பண்ணிக்கோங்க, நாளையிலேருந்து 4 நாளைக்கு கல்யாணோத்சவம் கேன்சல்டு. அதற்குண்டான புக்கிங்னா நாள் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னையிலேருந்து 4 நாளுக்கு இருக்காது ஆஃப்லைன் லக்கி டிப்பில். ஒருவேளை நீங்கள் கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்ணுற பிளானில் இருக்கிறீங்க, நேரில் போய் ஆஃப்லைனில் அப்படின்னா வெளியில் போர்டு போட்டிருப்பாங்கள்ல, அதில் கோட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ வர்ற காலிஃப்ளவர்லலாம் நிறைய புழுக்கள் இருக்குதான். திருமலாவில் பக்தர்களோட நலனுக்காக தற்காலிகமாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி சமைக்கிறது பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அண்ட் கீழ் திருப்பதியில் டோக்கன் இன்று அதிகாலை 12:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, தனி கவுண்டரில். இன்று அதிகாலை 12:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 1.25 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் நைட்லேருந்தே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 2 நாளாக அதிகாலை 12:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனில் அடுத்த நாளில் தான் நம்ம சுவாமி தரிசனம் செய்ய முடியும். சேம் டே நம்ம சுவாமி பார்க்க முடியாது. அதிகாலையிலே கொடுத்துட்றாங்களே, அன்றைக்கே சாமி பார்த்தலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதிகாலை கொடுத்தாலும் அடுத்த நாள் தான் தரிசனம் செய்ய முடியும். நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு திங்கட்கிழமை டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணிக்கோங்க. 12 மணிலேருந்து எப்போ கவுண்டர் ஓப்பன் பண்ணாலும் டோக்கன் கிடைச்சிடும். நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நாளையிலேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷன்லேயே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய் அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து 12 ஹவர்ஸில் சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். இல்லை அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கி சுவாமி பார்க்கலன்னு அந்த டோக்கனில் ஸ்கேன் செய்துக்கணும். வெளியில் வந்து பத்திரமா வச்சுக்கணும். அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம் படி லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட்டில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அங்கே டெபாசிட் கவுண்டர்லாம் எதுவும் கிடையாது. லாக்கர் எடுத்து நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த டோக்கனை பத்திரமா வச்சுருக்கோம்ல, அதை காமிச்சு ஸ்கேன் செய்தோம்னா ஓரளவுக்கு 1லேருந்து 2 மணி நேரத்தில் கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. திருமலாவில் ரூம் எடுக்கணும்னா திருமலாவில் தான் நம்ம போய் புக் பண்ணிக்கணும். ஸோ காலையிலே நீங்கள் ரூம் வேணும்னா போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் உங்கள் ஆதாரோட நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சால் அலாட்மெண்ட் SMS வரும். அதுக்கப்புறமா எங்கே அலாட் பண்ணிக்கிறாங்களோ அங்கே போய் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கிற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு ஷியோராக பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது. தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. அண்டு கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா நீங்கள் காலையில் போய் எடுத்துக்கோங்க. ரூம்ஸ் இருந்தால் சாயந்தரமும் கொடுப்பாங்க, மினிமம் ரூம்ஸ். பட் அது அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஸோ பெட்டர் நீங்கள் மார்னிங்கே எடுத்துக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் எந்த புக்கிங்கும் கிடையாது. அடுத்த திங்கக்கிழமை தான்.
நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 78,057 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.15 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,406 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.4 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.52 லட்ச லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,349 பேர். இந்த அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நம்ம போனோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோட மெடிசனும் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஒரு தடவை திருமலைக்கு போகும்போது செம்ம கோல்டு, கண்டினியூஸாக எனக்கு காஃப் இருந்ததுன்னு போனேன். அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒரு காஃப் சிரப் கொடுத்தாங்க, உடனே நின்றுச்சு. மீன்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட மெடிசனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.